ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே அதுமா எடுத்திருந்தேங்க. ஃப்ரைடே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க பிளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு மேலே தாங்க வந்து நானும் மணி அப்படியே வந்து பேங்க்கு வந்து கிளம்பணும். நம்ம லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன், ஒரு லோன் ப்ராசஸ்க்காக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அதுக்காண்டி தான் இன்றைக்கி போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கணும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே ஒரு 12:30 ஆயிடுச்சு. அவங்களுக்கு அங்கே லஞ்ச் டைம் தான் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சைனுக்காண்டி வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி கையோடு நம்மளும் வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு போய் திரும்பி சைன்லாம் வாங்கி உள்ளே கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. லோன் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. மகிழினி வந்தோடனே வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ப்ரைஸு மெடல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். அதை வந்து போட்டுட்டு காட்டிகிட்டு இருந்த எல்லாத்துக்கிட்டையும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே பாப்பா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒன்ஸ் வந்து குளிச்சுக்கிறது. ஒரு 3:50 வருவா. வந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கினா அப்படின்னா ஒரு 5:50 வரைக்கும் தூங்கிட்டு இருப்பா. நீ நேத்து ஒன்று படிச்சீல, என்ன படிச்ச? ஆடு மாடு படிச்சீல, வைக்க கூடாது. என்ன தங்கம், ஒண்ணுதான் வாங்குனீங்களா இந்த வருஷம்? பாப்பா 2 வாங்கியிருக்கு. அது எதோ வாங்கியிருக்கீங்க? ஹேண்ட் ரைட்டிங்க்கா? எதுலையுமே வாங்கலையா மெடலு, ப்ரைஸ் எதுவுமே வாங்கலையா இந்த வருஷம்? என்ன இதில் ஜெயிச்ச? தூங்கி எந்திரிச்சோன்னு வந்து அவங்க அப்பாட்ட பார்த்துட்டு மெடல்லாம் வந்து காட்டிட்டு இருந்தா. அதை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது என்ன செய்யறீங்க இப்ப? வீடு கட்டுறீங்களா? அது அங்க பூச்சி பட்டக்கு இது வந்துடாதா? 2 எப்படி வை முத்தம் கொடு. இதுக்கு ஒரு முத்தம் கொடு. ப்ரைஸ் வாங்கினதை ஒரு ஆள் பாக்கி விடாமல் எல்லா பேர்த்துக்கிட்டையும் வந்து நான் வாங்கியிருக்கேன், மெடல் வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்தா. அவங்க அத்தைங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து காட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த ப்ரைஸுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல். சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து மோட்டிவேட்டிவ் ஸ்கூலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விளாக் வந்து சண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊரில் பங்குனி ஊற்றுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து மாலை போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக வந்து போட்டிருப்பாங்க. தைப்பூசத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து முருகன் கோயிலுக்கு பழனிக்கு வந்து பாத யாத்திரையெல்லாம் போக மாட்டாங்க. பங்குனி ஊற்றுறதுக்கு தான் வந்து போவாங்க. தீர்த்தம் எடுத்து காவடியாக கொண்டு போய் பழனியில் வந்து ஊற்றுவாங்க. ஸோ வந்து அந்த தீர்த்தம் எடுக்கிறக்காக இன்னைக்கு வந்து கொடுமுடி வந்து கிளம்புறாங்க எல்லாரும். ரித்வினோட ஃப்ரெண்ட் செட்டில் வந்து பசங்கள்லாம் மாலை போட்டிருக்க பார்த்துட்டு சின்ன பசங்க போட்டிருக்கிறத நானும் வந்து போடணும், நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் இயர் போகலாண்டா அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து சமாதானம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மகிழினி எந்திரிக்கையிலே இன்னைக்கு பாட்டா போட்டு என்னை தூங்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இருந்தா. நம்மளும் வந்து வீட்டை ஹவுஸ் கிளீனிங் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கும் லீவு தான். இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு கையில் வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ் இருந்துச்சு. மோட்ரு இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்து விடுவாங்க. நமக்கு போய் மோட்டர்லேயே அலாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். காவடி கிளம்புறதை பார்த்துட்டு மகிழினி வந்து என்னை கூப்பிட வந்தா. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காவடி பார்க்கறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போயினேன். சாட்டர்டே வந்து முத்துப்பாண்டி கோயிலுன்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்க டேம் கிட்ட இருக்க கோயிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வந்து ஊற்றிடுவாங்க. இன்றைக்கி சண்டே வந்து கொடுமுடிக்கு வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு காவடியெல்லாம் அந்த தீர்த்த குடத்தை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஸோ வந்து அவங்க பார்த்துட்டு அப்படியே ருத்வின் மூஞ்ச தொங்க வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். இந்த வருஷம்தான் வருஷம் பவித்ராவும் வந்து தீர்த்தம் எடுக்கிறக்காக வந்து போகிறா. கிருஷ்வாலாம் போகிறான் அப்படின்னா, கிருஷ்வாலாம் போகலடா, அவன் வீட்டில் தானடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து எல்லாம் கிளம்புனாங்க. ருத்வினை கூப்பிட்டுட்டு நானும் ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். மோட்ரு வந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. மோட்ரு வந்து ஆஃப் ஆயிரும். தண்ணி வேறு வெயில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் வேகமாக வந்து துவைச்சி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க்கை வந்து பார்க்க போகிறேன். போர்வை எல்லாம் வந்து மிஷினில் போட்டுருவாங்க. இந்த வாட்டி ஒன்றே இருந்துச்சு. சரி வெயிலே காய வச்சு விட்ருக்காட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் கையோடு வந்து கையிலே துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்வையும் துவைக்கிறக்காக எடுத்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி தாங்க சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய வேலையை வந்து சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லணும். ஒரு 10:30க்கெல்லாம் வந்து
ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கை எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரித்வினே ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்ரீராமபுரம்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். நம்ம ஊர்லேயே ஹேர் கட் பண்ணுவாங்க. பட் வந்து அவனுக்கு அங்கே பண்ணோம் அப்படின்னா சேர மாட்டேங்குது. ஒன்று கண்ணு பொங்கிக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சரி இங்கே வெட்ட வேணாம், வாடா வந்து வெளியே போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனுவல் டே வேறு வரப்போகுது. அப்போ வந்து அப்போதைக்கு போய் வெட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போயே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நாங்களும் போய் எங்கள் கடைக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தார். சரி நீங்கள் வெட்டிட்டு வாங்க, நான் அப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் மணிகிட்ட அப்படியே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். வெட்டிட்டு வரோம். இதை வாங்கி சூப்பராக இருக்கும்டா பாப்பா. அதை குடிச்சு இதை கொஞ்சம் குடியே. சூப்பராக இருக்கு. வேணான்ட்டு அப்புறம் குடிக்கிறேன். இங்க திரும்புமா. நானும் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரக்கே லேட் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக மதிய லஞ்சு மணியை வந்து அத்தை வீட்டில் வந்து சாப்பிட சொல்லிட்டேன். நான் சமைக்கிறக்கே லேட்டு. அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி போட்டுக்கலான்னு சொல்லி காயை கட் பண்ணி மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் போய் சமைக்கிறக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைக்கிறவங்கள கரண்ட்டும் போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து சாப்பிட்டோம். அவர் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டாரு. ஈவினிங்க்கு மேலே இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஹாய், ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். பாப்பா ஹாய் சொல்லுங்க. யார் யார் ஃபேமிலியா? நம்ம 4 பேர் தான்டா ஒரு ஃபேமிலி. வேற யார் யார் ஃபேமிலி? அவங்களும் சேர்ந்தாதான் ஃபேமிலி. கரெக்ட் தான். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஃபேமிலினா தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்தாதான் ஃபேமிலி. கரெக்டா தான் சொல்ற. பரவாயில்ல ரித்வினு. ஏன் மகியம்மா யாருக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு 2 பேத்துக்குமே அழகா இருக்கு. ஆனா யாருக்கு ரொம்ப அழகா இருக்கு? போட்டி வந்துருச்சு. சரிங்க. பிள்ளைங்களுக்கு நாங்கள் போட்டு விட்ருக்கிறது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேஜில் காட்டனில் கிட்ஸ்க்கான கலெக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லி மஸ்லின் காட்டனில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ போட்டதுலேருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்து போயிட்டுருக்கு. அதில் ரித்வின் மகிழ் இன்னைக்கு வந்து சேம் கலரில் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நானும் வந்து எடுத்தேன். பிள்ளைங்க ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா வேர்க்கவே இல்லைம்மா அப்படின்லாம் வந்து ரித்வின் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா இந்த சம்மருக்காண்டியே வந்து காட்டனில் ப்ரிஃபர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுக்காண்டி தான் காட்டனில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 கலர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். 6 மந்த்ல இருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க வந்து எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் வெப்சைட்லலாம் ஏற்றவே இல்லை. வாட்ஸ்அப்லோட ஸ்டேட்டஸ் அந்த குரூப்பில் நம்ம ஆட் பண்ணதுக்கே வந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நிறையா வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தீங்க. 6 மந்த் டு 6 இயர்ஸ் அப்படின்றனால நிறைய பேர் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்த லாட் நம்ம ரெடி பண்ணுறது வேணா பிக் பாய்ஸ்க்கும் சேர்த்தில ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நானும் மணி வந்து பேசிகிட்டு இருந்தோம். எப்பயுமே வந்து அபூர்வா கிட்ட மட்டும் விளாண்டுட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு வந்து அப்படியே பின்னாடி போகலாம் நல்லம்மாள் கிட்ட அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே அந்த வாத்து நாய் கோழி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பிள்ளைங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் க்ரௌடே இல்லாமல் இருந்துச்சு. நானும் உட்காந்து பிள்ளைங்களை வந்து விளாண்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க, லீவுக்கு எங்களை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து மெயினாக கூட்டிகிட்டே வந்தது. தம்பி பாப்பா போட்டிருக்கா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு யாருக்காச்சும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடான பீஸ் தான் இருக்கு. ப்ரௌனி நமக்கு வந்து இங்கே ஒட்டநரத்துலேருந்து ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க வரையில வந்து எனக்கு ஜஸ்ட் 2 பீஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ பிள்ளைங்க அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ப்ரௌனி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால திரும்பி அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்குலாம் வந்து இது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் அவங்க ரெடி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 7 டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்குது. நான் வாங்கி
ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் அதை ஆக்சுவலாக சாப்பிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. எங்கே காட்டு, கையெடு. சூப்பர். எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. சாப்பிடாத கூட எப்படி இருக்குன்ற. சாக்லேட் ஃப்ளேவர்டா, சாப்பிட்டு பாரு. சாப்பிட மாட்டேன். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கு மணி. அதே சாப்பிடு. பாப்பா பர்த்டே கண்டிப்பா ஆர்டர் கொடுத்துருவோம். அவங்க பர்த்டே கேக், ஆனிவர்சரி கேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மணி. அவங்களோட பேஜ்ல பார்த்தேன். சூப்பரா சாக்லேட்ல போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. பாப்பா பர்த்டே எப்படி இருக்கு? பாப்பா கொஞ்சம் கொடு, வீட்டில் வந்து தரேன் பாப்பா. எம்எஸ்எஸ்ல கொரியர் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சுங்க. அடுத்த நெக்ஸ்ட் நியூ பேட்ச்க்கான நான் ஃபீடிங் மேக்ஸி தாங்க வந்திருக்கு. இது வந்து ஜஸ்ட் 3 கலர்ஸ் மட்டும்தான். நல்ல டார்க் கலர் வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தனால எடுத்திருக்கோங்க. அங்கங்கே வந்து போர்லாம் நடக்கிறனால லாட்டு கூட சரியாக வரமாட்டேங்குது. வந்திருக்கிறதுலையும் நம்ம வந்து செலக்டட் ஃபேப்ரிக்கு நல்லா டார்க் கலர்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லி யூனிட்ல பேசி நமக்காண்டி வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். கலெக்ஷன் வந்தால் அதிகபட்சம் 10 நாளே நமக்கு வந்து சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த வாட்டி டார்க் கலர்ஸ் தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம வெப்சைட்ல. கலர்ஸோட ஃபோட்டோ வேணா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். யாருக்காச்சும் இந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் புக்கிங்கில் நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.